அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி ஆனி மாதத்தின் முதல் நாள். உங்கள் மணிப்பர்ஸில் ஒரே ஒரு ஏலக்காயை இப்படி வைத்து பாருங்கள், மணிப்பர்ஸ் முழுவதும் பணம் நிரம்பி வழியும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு பணவசிய தாந்திரிகம். பொதுவாக இந்த தாந்திரிகத்தை மாதத்தின் முதல் நாள் அன்னைக்கு நாம் செய்யும் போது அது அதீதமான பலன்களை கொடுக்கும். தமிழ் மற்றும் ஆங்கில மாதம்னு எந்த மாதத்தின் தொடக்க நாளில் வேணாலும் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இன்றைய தினம் ஆனி மாதத்தின் முதல் நாள். ஸோ இந்த அற்புதமான நாளை யாருமே நீங்க தவற விடாதீங்க. ஒவ்வொரு நாளுமே தாராளமான பணவரவை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான தாந்திரிகம் இது. இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்றைய ஆனி மாதத்தின் முதல் நாளை முன்னிட்டு ஆல்ரெடி 2 பணவசிய தாந்திரிகத்தை நம்ம அப்லோட் பண்ணி இருக்கோம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் நீங்க சேர்க்கலாம். அந்த 2 பதிவை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்ட்ல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. மேலும் நம்ம டிவைன் ட்ரூத் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவுகள் அவைலபிளாக இருக்கும். சோ தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல், நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீண்ட நாட்களாக நிறைய பேர் நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில ஜாதகங்கள் பார்க்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதற்கு நேரம் கொஞ்சம் குறைவாக இருந்ததுங்க. இருந்தாலும் நிறைய பேர் நீங்க தொடர்ந்து கேட்கறதுனால ஒரு நாளைக்கு 3 ஜாதகங்களாவது பார்க்கணும்னு நம்ம முடிவு பண்ணியிருந்தோம். சோ 2 வாரத்துக்கு முன்னாடி நம்முடைய வீடியோஸ்ல ஜாதகம் பார்ப்பதற்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்றதுக்கான நம்பரை நம்ம கொடுத்திருந்தோம். வாட்ஸ்அப் நம்பரை நம்ம போட்டிருந்தோம். நிறைய பேர் நீங்க அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணியிருந்தீங்க. இந்த ஜூன் மாதம் இறுதி வரைக்கும், அதாவது ஜூன் 30th வரைக்குமே நிறைய பேர் நீங்க புக் பண்ணியிருக்கிறதுனால அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் கால் எல்லாத்தையுமே முடிச்சிட்டு அதற்கு பிறகு திரும்பவும் நான் நம்பர் கொடுக்கறேங்க. ஏன்னா நிறைய பேர் நீங்க கமெண்ட்ல கேட்டுட்டே இருக்கீங்க, இப்பெல்லாம் ஜாதகம் பார்ப்பதற்கான டீடைல்ஸ் நீங்க கொடுக்கறது இல்லைன்னு. இந்த மாதம் முழுவதும் டேட்ஸ் ஃபுல்லா இருக்கிறதுனால தாங்க நான் உங்களுக்கு நம்பரை கொடுக்கல. சோ நம்ம கொடுத்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ 2 வாரத்துல முடிய போகுது. ஜூன் மாதம் 18 மற்றும் 19 தேதிகளில் வரக்கூடிய வீடியோஸ்ல நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கறேங்க. அந்த டைம்ல நீங்க மெசேஜ் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டேட்ஸை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்த மெத்தட்ல மகாலட்சுமி தாயாருக்கு உரிய பீஜாட்சரத்தையும் பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய 2 ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஒரு ரேக்கி குறியீட்டை நம்ம யூஸ் பண்ணி இருக்கோம். சோ ரொம்பவுமே பவர்ஃபுல்லான டெக்னிக் இது. இன்றைய ஒரு நாள் மட்டும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க. ஒவ்வொரு நாளுமே பணவரவில் அதிரடியான முன்னேற்றங்கள் ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீங்க. எல்லா பணவசிய முறைகளிலும் சில பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வேலைக்கே போகாமல் இருந்தால், உழைக்காமல் இருந்தால் பணம் வருமானு கேட்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா, பணத்தை ஈர்ப்பதற்கான அத்தனை விதமான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். உதாரணத்திற்கு உத்தியோகம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத வகையில பெரிய இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம், அல்லது இன்னொரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்றவங்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதன் மூலமாக அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தியாகும். வாரா கடன்கள் இருந்தால் வசூலாகும். உங்களுக்கு வரவேண்டிய பேமெண்ட் பெண்டிங்ல இருந்துச்சுன்னா உடனடியாக கைக்கு வரும். மேலும் பணம் தொடர்பான அத்தனை விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படும். இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் சில உதாரணங்கள் மட்டும் தாங்க. உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப பணத்தை ஈர்க்கக்கூடிய அத்தனை விதமான சூழ்நிலைகளையும் இந்த தாந்திரிகங்கள் உருவாக்கி கொடுக்கும். இதையெல்லாம் தாண்டி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். ஆயிரக்கணக்கிலேயோ லட்சக்கணக்கிலேயோ பணத்தை செலவு செய்யும் பரிகாரங்கள் கிடையாதுங்க.
நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்கிறவங்களுக்கு கூட நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்கள் மிகவுமே எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடிய சூட்சம பரிகாரங்கள் நம்ம சேனல்லையும் அதே தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதிக நேர விரயம் கூட ஆகாது. சோ முழு நம்பிக்கையுடன் உற்சாகமா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு ஏலக்காய். ஜனவசியம் மற்றும் பணவசியம்னு தாந்திரிகத்துல இரண்டிற்குமே பயன்படக்கூடிய பொருள். மகாலட்சுமி தாயார் மற்றும் குபேரருக்கு மிகவுமே பிடித்தமான பொருள் இந்த ஏலக்காய். சாதாரணமா ஒரு ஏலக்காயை நம்ம மணி பர்ஸ்ல போட்டு வச்சாலே அது பணவசியத்தை ஏற்படுத்தும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்திற்கு விதைகள் வெளியேறாத ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஒரு ஏலக்காயை நீங்க எடுத்துக்கோங்க. புதியதாக தான் வாங்கணும்னு கிடையாதுங்க. வீட்ல ஆல்ரெடி நீங்க வச்சிருக்க ஏலக்காயை எடுத்துக்கலாம். ரொம்பவும் பழைய ஸ்டாக் ஏலக்காயா இருந்தா அதை நீங்க எடுத்துக்காதீங்க. ஏன்னா தாந்திரிகத்திற்கு ஓரளவிற்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அடுத்ததாக ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் அல்லது எல்லோ கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. கோடு போடாத பேப்பர் தாங்க எடுக்கணும். அதாவது அன்ரூல்டு பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் மகாலட்சுமி தாயாரின் பீஜாட்சரம், ஏஞ்சல் நம்பர் மற்றும் ரேக்கி குறியீட்டை கிரீன் கலர், ப்ளூ கலர் அல்லது ரெட் கலர் பென்ல எழுதணும். கருப்பு நிறத்தை மட்டும் யூஸ் பண்ண கூடாதுங்க. பிளாக் கலர் பென் யூஸ் பண்ணாதீங்க. ரெட், கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா இதற்கு குறிப்பிட்ட நேரம்னு கிடையாதுங்க. நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் நீங்க எழுதலாம். தமிழ் அல்லது ஆங்கில மாதத்தின் முதல் தேதி அன்னைக்கு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அன்றைய தினம் நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக இந்த மெத்தடை நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரி, வாங்க நாம் எழுத வேண்டிய பீஜாட்சரத்தை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஸ்ரீம் அப்படின்ற பீஜாட்சரத்தை எழுதிக்கோங்க. தமிழ், இங்கிலீஷ்னு எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். ஸ்ரீம் அப்படின்ற பீஜாட்சரத்தை எழுதியதற்கு பிறகு அதற்கு பக்கத்துல 520 520 இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்க எழுதுங்க. இது உடனடியாக பணவரவை ஏற்படுத்தக்கூடிய ஏஞ்சல் நம்பர். அதற்கு கீழே 2918 2918 இந்த நம்பரை எழுதுங்க. இது மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நம்பர். அதற்கு பக்கத்துல இந்த ரேக்கி குறியீட்டை நீங்க வரையணும். டிஸ்பிளேல நீங்க பார்ப்பதை போல அப்படியே வரைஞ்சுக்கோங்க. ரேக்கி குறியீட்டிற்கு நம்முடைய உணர்வுகளை இந்த பிரபஞ்சத்திடம் கொண்டு செல்லும் ஆற்றல் உடையதுங்க. இது பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ரேக்கி குறியீடு. இப்ப இதையெல்லாம் எழுதி முடித்ததற்கு பிறகு இந்த பேப்பருக்கு மேல, அதாவது நம்ம எழுதியிருக்கும் அந்த வார்த்தைகளுக்கு நடுவுல ஒரு ஏலக்காயை வச்சு அந்த பேப்பரை நீங்க மடிச்சுக்கோங்க. உள்ள இருக்கக்கூடிய ஏலக்காய் வெளியே வராத மாதிரி அந்த பேப்பரை நீங்க மடிச்சுக்கணும். அதே நேரத்தில் அந்த பேப்பர் கிழிய கூடாதுங்க. இப்ப மடிச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த பேப்பரை பணம் வைக்கக்கூடிய மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல நீங்க போட்டு வச்சிருங்க. அல்லது பீரோ, லாக்கர், கல்லா பெட்டியிலும் நீங்க போட்டு வைக்கலாம். விருப்பப்படுறவங்க நீங்க மணி பர்ஸ்லயும் போட்டு வச்சுக்கோங்க. அல்லது பணம் வைக்கக்கூடிய எத்தனை இடத்துல வேணாலும் இதே போல நீங்க செஞ்சு வைக்கலாம். இதை அடிக்கடி மாற்றணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. மாதத்திற்கு ஒரு முறை இதை நீங்க மாற்றினாலே போதும். ஆனி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு இந்த தாந்திரிகம் நீங்க செய்றீங்கன்னா திரும்பவும் ஆவணி மாதம் 1ஆம் தேதி இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அல்லது இங்கிலீஷ் மந்த்ல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அதே போல ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதி அன்னைக்கும் இந்த தாந்திரிகத்தை புதியதாக நீங்க செஞ்சு வைக்கணும். மாற்றும் பொழுது அந்த பழைய பேப்பரை நீங்க அப்படியே எடுத்துட்டு போய் கால்படாத இடமாக பார்த்து போட்டுருங்க. செடிகள், புதர்கள் போன்ற இடங்கள்ல நீங்க போடலாம். அல்லது வீட்டு பக்கத்துல ஏரி, குளங்கள், ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகள் இருந்தால் அங்கேயும் நீங்க போடலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா இந்த தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க. ஒரே மாதத்தில் பணவரவில் அசுர வளர்ச்சி ஏற்படும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.